ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லதாங்கிக்கு மனதில் ஏற்படுற விஷயங்கள் பதிவாக வரும். அந்த வகையில் பார்த்தீங்களேண்டா நிரம்ப கஞ்சத்தனம் என்று சொல்லுவாங்க. சிக்கனத்துக்கு அடுத்த கட்டம் கஞ்சத்தனம். அப்படி கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது தான். ஏனெண்டா நாங்கள் கஞ்சத்தனமாக இருந்து சேர்க்கிற சிறு சிறு தொகை கூட அதுக்கு பெரிய இழப்புகள் வந்து செய்கிறது. என்ன, நாங்கள் சின்ன ஓடி ஓடி உழைக்கிறது அல்லது ஓடி ஓடி சேருக்கிற விஷயங்கள். ஆனால் நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பெரிதாக இழக்கிறோம். அப்போ ஏன் இந்த கஞ்சத்தனம், ஏன் இந்த சிக்கனம் என்ற எண்ணம் பெறும் அல்லவா? லதாங்கிக்கு அப்படியெல்லாம் நிலைகள் வந்தபடியாக எனக்கு அப்படி ஒரு பதிவு வருது. நிறைய இழக்கிறோம். தின்னாமல் குடியாமல் ஆசைகளை எல்லாம் ஒடுக்கி, ஆனால் ஒன்றையும் அனுபவிக்கிற இல்லை. அப்போ நிறைய பேர் அதையெல்லாம் விட்டுட்டு அனுபவிக்கிறாங்க. பொய் சொல்லி திருடி எக்ஸட்ரா அப்படி ஆனால் தீய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தாலும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறோம், நேர்மை, நியாயம், நீதி, மற்றவர்களை மனநோய்க்கக்கூடாது, மற்றவர்கள் அப்படி நிறைய நல்ல பண்புகளை பார்த்துட்டு பண்புகளால் நாங்கள் மனம் உடைஞ்சு அல்லது மனம் தளர்ந்து சொத்துக்களை இழந்து அப்படி ஒரு நிலை வருது. என்ன, அதால் யோசிக்கிறோம். இப்போ கடவுள் கூட பாருங்க, கடவுள்கிட்ட யாராவது போகாமல் எல்லோரும் தான் கடவுள்கிட்ட போகிறாங்க, கடவுளை வணங்குறாங்க. எல்லாருமே இதாக பெர்ஃபெக்டாக எல்லாருமே உத்தமரா இல்லை. என்ன, சிலர் என்ன செய்கிறாங்க, போய் சொல்கிறாங்க, களவெடுக்கிறாங்க, சாமியை கும்பிட்றாங்க, ஓடி ஓடி திருடுறாங்க. திருடனுக்கும் கடவுள்லாம் என்ன, ஒழுக்கக்கேடாக இருக்கிறவனும் போய் கடவுளை தான் கும்பிட்றான். சரி, நாங்கள் திருடுறோம், ஒழுக்கக்கேடாக இருக்கிறோம், நாங்கள் கெட்டவர்கள், ஆலயத்துக்கு போகலாமான்னு யோசிக்கிறீங்கள தானே. அப்போ நாங்கள் ஆலயத்துக்கு போக நாங்கள் என்ன யோசிப்போம், எங்களுக்கு இதுக்கு போக தகுதி இருக்காண்டு ஒருத்தருமே யோசிக்கிறேன் இல்லை. எல்லோரும் போகிறாங்க, வழிபடுறாங்க. அப்போ அந்த கடவுளுக்கு பயமோ இல்லை, கடவுள் ஓடி ஓடி நான் கன்னடத்தில் பார்த்துருக்குறேன், ஓடி ஓடி கும்பிடுவாங்க, ஓடி ஓடி வணங்குவாங்க. ஆனால் ஆக்கள் ஒழுக்கத்தில் கொஞ்சம் என்ன வீழ்ச்சியாக இருக்குது, குறைவானவர்களாக இருப்பார்கள். அப்போ இது எவ்வளோ தூரம் எனக்கு விமர்சனத்தை கொண்டுடுது. ஆனால் எனக்குள்ளே எழும்புகிற ஒரு கேள்வி, இப்படியெல்லாம் செய்கிறவர்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொண்டு திரிகிறாங்க. அவ்வளோ நேர்மை, நியாயம், நீதி, பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்கள சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவர்களை நோகடிக்கக்கூடாது, கவனமாக இருக்கிறாக்கள் எல்லாம் அனுபவிக்கிறத இழக்கிறாங்க. அந்த வேதனை கூட இருக்கலாம். இப்போ கஞ்சத்தனம் செய்துட்டு நிறைய இழக்கிறான், கஞ்சத்தனம் செய்துட்டு நிறைய இழக்கிறான். அவர்கள் இப்போ அதை அனுபவிக்கிறவர்களே நினைக்கலாம் ஏதோ எங்களுக்கு கிடைச்சிட்டு அனுபவிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பதில் சொல்லித்தானே ஆக வேணும். அதால் கவனமாக இருங்க, எல்லோருமே நல்லவர்களாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நீதி, நேர்மை, நியாயம், பொய் சொல்லாமல், களவெடுக்காமல், புறஞ்சொல்லாமல். பாட்டை இருக்குது தானே, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, நீ புறஞ்சொல்ல ஆகாது பாப்பா என்று, திருடாதே பாப்பா திருடாதே என்றெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு தரம் சொல்லி கொடுத்து வாரையில். இப்போ நான் யோசிக்கிறேன், எங்களுக்கு யாரப்பா சொல்லி கொடுத்தது? வார்த்தை சொல்லி தந்துவரா? இல்லை. அம்மா சொல்லி தந்தாவா? இல்லை. சில அம்மாவோட வந்திருக்கலாம், இல்லை சூழல் தந்திருக்கலாம், அல்லது கல்வி தந்திருக்கலாம், அல்லது பாரதியாற்ற பாட்டு தந்திருக்கலாம், பொய் சொல்லக்கூடாதுன்னு. இப்போ ஏதோ உங்களுக்கு இந்த பொய்யன்றது வரவே மாட்டுது. சிலர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே அதுகளெல்லாம் தாங்க முடியலை. அந்த ஒரு பதிவு நிறைய இழந்த ஒரு பதிவு, கஞ்சத்தனம் பார்த்து இழந்த ஒரு பதிவாய் மீது இருக்கும். ஓகே, லதாங்க என் ஆதங்க பதிவுக்கு கமெண்ட் செய்த போடுவீங்களப்பா, உங்களோட சந்தோஷத்துக்கு போடுங்க. ஓகே, தேங்க்யூ.